கரூர் கூட்ட நெரிசலில் உறவுகளை இழந்த தன்மீதே பழி போடுவதாக முதலமைச்சர் விஜய் வேதனை தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசல் துயர சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக கரூர் வந்த முதலமைச்சர் விஜய்க்கு வழிநெடுகிலும் மக்களும் தொண்டர்களும் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிறகு வெண்ணெய்மலை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினார். யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்க்ரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்கள் ஏளனமாக பேசுகிறீங்களா? என் மேலே பழிய தூக்கி போடுறீங்களா? ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்கிறீங்களா? வாயின்னு முன்ன இருந்தால் என்ன வேணாலும் பேசுவீங்களா? காவல்துறைக்கு பிரஷர் கொடுத்தது யார் என்றும் முதலமைச்சர் விஜய் கேள்வி எழுப்பினார். நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யார்? பெரம்பலூரில் கூட்டம் அதிகமாக உள்ளதை கூறி எச்சரித்த காவல்துறை கரூரில் எச்சரிக்காதது ஏன் என்றும் விஜய் வினவினார். கரூரில் நடைபெற்றது அரசியல் சதி என்று சாடிய முதலமைச்சர் விஜய் இறந்தவர்களுக்கு தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசியவர் திமுக தொடர்ந்த வழக்கை குறிப்பிட்டார். இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்கே போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கரூரில் நடந்தது தாவேகாவுக்கு எதிரான அரசியல் சூழ்ச்சி என குறிப்பிட்டார். நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூரில் ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பாக அமைக்கப்படும். என்ன செய்தாலும் மக்களை விட்டுவிட்டு ஓடிவிட மாட்டேன் என்று உறுதியளித்த முதலமைச்சர் விஜய் பணமா ஜனமா என்றால் ஜனம்தான் முக்கியம் என்றார். கடந்த காலங்களில் கட்சி நிதி என்ற பெயரில் திமுகவும் அதிமுகவும் பெரும் ஊழல் செய்திருப்பதாக முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்கள் அப்பா பீரோக்குள்ளே இல்லை, எங்கள் அப்பா பீரோக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிக்கும் போது எஞ்சி ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. தொடர்ந்து பேசிய அவர் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ஏவ வேலுவையும் மறைமுகமாக விமர்சித்தார். கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார்ன்னு நினச்சிட போறீங்க, அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேலே ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் கூட்டு களவாணிகள் என விமர்சித்த முதலமைச்சர் விஜய் இருவருக்கும் இடையே உறவு இல்லை என இடைத்தேர்தலில் நிரூபிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் விஜய் துக்கம் தாழாமல் கண் கலங்கினார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் பள்ளி கல்வி, ஊரக வளர்ச்சி, காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளில் 31 பேருக்கு இடைநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான ஆணைகளை வழங்கினார். அப்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தேம்பி அழுத நிலையில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் கூறி தேற்றினார்.
அரசு வேலைக்கான அடிப்படை கல்வி தகுதி இல்லாததால் ஈரோட்டைச் சேர்ந்த சாந்திக்கு 10 லட்சம் ரூபாய் கருணைத் தொகையை முதலமைச்சர் வழங்கினார். இந்நிலையில் பணி ஆணைகளை வழங்கும் பொழுது முதலமைச்சர் விஜய் துக்கம் தாங்காமல் அழுதுவிட்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர். அண்ணாக்கு தேங்க்ஸ் தான், நன்றி தான். இந்த வேலை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு ரொம்ப நன்றி. யூனியன் ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்கோம். அவரோட துக்கத்தை அவர் வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டாருங்க. கொஞ்சம் எமோஷனலாக அழுதுட்டாங்க. எல்லாருக்குமே அவர் துக்க உணர்வில் தான் இருந்தோம். பேசினாங்க. அவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவரும் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக அழுதுட்டாருங்க. தங்களுக்கு அரசு பணி வழங்கியது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என முதலமைச்சரிடம் பணியாணை பெற்றவர்கள் மற்றும் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு ஸ்கூல் கிளர்க்குக்காக கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லுங்க சார். ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காருங்க சார். எப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு பணி நிரந்தரமாக போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப யூஸ் ஆகும்னா எங்கள் அப்பா இல்லை, அண்ணன் மட்டும்தான். அண்ணன் தான் சம்பாதிச்சிட்டு இருந்தான். இப்போது அண்ணா இறந்துட்டான். அம்மாவும் நல்லா பார்த்துக்கலாம். சேம் எதுவும் சொல்லுங்கண்ணா. ரொம்ப எமோஷ்னல் ஆனார், அழுதாரு, கன்சோல் பண்ணார். பிடெக் முடிச்சுட்டு சொந்தமாக வேலை இப்போ 2 வருஷமாக தான் வேலை எடுத்து செஞ்சுட்டு இருந்தான். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இந்த சம்பவத்தில் அவனும் இதாகிட்டான். இப்போ இன்னும் ஒரு 8 மாதமாகவே ரொம்ப எப்படி சொல்லட்டுங்க இருக்கிறோம், அவ்வளோதான். அவன் ஞாபகம் தான் என்னைக்குமே மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டோம். எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லான இது தான் பண்ணியிருக்காங்க சிஎம் விஜய் அண்ணா. அவங்க எப்போவுமே மறக்க மாட்டோம். இது கரூரில் எஸ்பி ஆஃபீஸில் போட்டிருக்காங்க, என்ன இளநிலை பணியாளராக போட்டிருக்காங்க. கரூரில் தோல் இல்லாத காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்டினார். கரூர் மாவட்டம் மணவாசையில் 850 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவிருக்கும் தோல் அல்லாத காலனி ஆலைக்கு முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்டினார். எவர்வான் கோத்தாரி ஃபுட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கோத்தாரி குடும்பம் மற்றும் தைவானின் எவர்வான் குடும்பம் ஆகியவற்றின் துணை நிறுவனமாகும். இந்நிறுவனம் கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி தொழிற்திட்ட ஆலையை நிறுவியுள்ளது. இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அடிடாஸ் நிறுவனத்திற்கான தோல் அல்லாத காலணிகளை இந்நிறுவனம் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. அதன்படி 850 கோடி ரூபாய் முதலீட்டில் 6750 பேருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் வகையில் 2ஆம் கட்ட ஆலையை அமைக்க உள்ளது. இத்திட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டின் நிலை மேலும் வலுப்படுவது மட்டுமின்றி வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கரூரில் மக்களோடு நின்றவர்கள் யார், விட்டுச் சென்றவர்கள் யார் என மக்களுக்கு தெரியும் என்று முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளாக அதை பற்றி பேசாமல் இருக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேபோல காவல்துறை மீதான முதலமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலளித்தார். மயக்கம் அடைந்து அவர்கள் விழுந்ததற்கு காரணம் காவல்துறை அல்ல. ஒரு மனிதரை ஒரு கூட்ட நெரிசலில் 10 மணி நேரம் அந்த உச்சி வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் நிற்க வைத்தால் ஆங்காங்கே தனித்தனியாக 100 இடங்களிலே 100 பேர் மயக்கம் போட்டு விழுந்தார்களே தவிர ஒரே இடத்தில் 100 பேர் மயக்கம் போட்டு விழவில்லை. இந்நிலையில் மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, பலர் உயிரிழந்த பிறகு தனி விமானத்தில் சென்றது யார் என மக்களுக்கு தெரியும் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஜனநாயக நிகழ்ச்சியில் நடனமாடிய பொழுது கரூர் சம்பவத்தை எண்ணி முதலமைச்சர் விஜய்க்கு வருத்தம் ஏற்படவில்லை என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கரூரில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் கருத்து குறித்து பேசினார். அப்பதான் எங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களை போக விடாமல் தடுத்ததுன்னா உங்கள் ஆட்சி அமைந்து 2 மாதம் ஆகுது. முன்னாடியே போயிருக்கலாமே. இடையில உங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்கள் வீட்டு கல்யாணத்தெலாம் சிறப்பாக கலந்துக்கிட்டீங்க. ஜனநாயகனுடைய திரைப்பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்த போய் கலந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடனமும் ஆடினீர்கள். அப்புறம் உங்கள் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினீங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எனக்கு மனதில் வலி இருந்தது, காயம் இருந்தது. நான் கரூர் வந்து தான் எல்லாம் ஆற்றிக்கிறேன்னு சொல்கிறது
ரொம்ப டீ ஆக்குறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதே நேரம் முதலமைச்சரின் பேச்சால் மனம் பதறி முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் உடறியிருப்பதாக தாவேகா ஐடி விங் விமர்சித்துள்ளது. கரூரில் திமுக ஆட்சியிலும் தற்போது வழங்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பு குறித்து மக்களுக்கு தெரியும் எனவும் எப்பொழுதும் உண்மையை மூடி மறைப்பதுதான் திமுகவின் மனநிலையா எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் ஒவ்வொரு ஊழலாக வெளிவரும் பொழுது அன்று நாடே திமுகவை பார்த்து கைகொட்டி சிரிக்கப் போகிறது எனவும் தாவேகா ஐடி விங் விமர்சித்துள்ளது. அரசு பள்ளியில் தாவேகா நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளியில் முதலமைச்சர் விஜயின் தாவேகா நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து அரசியல் தலைவர்கள், கல்வியாளர்கள் தரப்பில் கண்டனங்கள் எழுந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அவர் உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிபட கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் மீது தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எனவே இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது மனுதாரர் தரப்பில் தேர்தல் வழக்குகளில் முடிவெடுக்கும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என வாதிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இன்னும் தேர்தல் ஆணையத்திற்கு வரப்பெறவில்லை என்பதால் இந்த வழக்கில் நிலைப்பாட்டை தெரிவிக்க இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் நடத்துவதில் அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் சாசன பிரச்சினை எழும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனவே இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய், ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களான MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா ஆகியோர் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சேந்தமங்கலம், மாங்குடி, மன்னார்குடி, சவளக்காரன், அடியக்குமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குறுவை சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, கீழ்வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு, ஐயம்பேட்டை, சாலியமங்கலம், பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, மூக்குடி, மரமடக்கி, நாக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. தமிழ்நாட்டில் நாளை முதல் வெயில் மீண்டும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெலுங்கானாவில் இருந்து கர்நாடக கடலோர பகுதிக்கு அப்பால் மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி அளவிற்கு இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் நாளை முதல் மீண்டும் வெயில் அதிகரிக்கும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தான்
தான் முதல்வராக வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு சென்று சாமி கும்பிடவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விசிக மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் கருத்தியல் ரீதியாக பேசும் தனது தலைமைத்துவத்தை சிதைக்க சிலர் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார்கள் என குற்றஞ்சாட்டினார். முதல் மந்திரி ஆக்கணும் நான் சாமி கும்பிடல, என்னை எப்படியாவது பிரதமர மந்திரி ஆக்குது அப்படின்னு நான் சாமி கும்பிடல, எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல. எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் என்னை கூப்பிடுறான், ஐயா எங்க ஊர்ல நான் கோயில் கட்டி இருக்கிறேன், எவனையோ கூப்பிடுறது பாரு, உன்னை கூப்பிடுறேன், நீ வா நீ வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு அவன் கூப்பிடுறான், நான் போறேன். தனிப்பட்ட முறையில் தனக்கு பாஜக மீது எந்த விருப்பும் கிடையாது என்றும் கூறினார். அமித்ஷா போன் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து சொன்னார். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் அதே டெல்லியில இருந்து வருது, லேண்ட்லைன்ல இருந்து. நான் எடுத்தேன், சார் உங்கள்கிட்ட ரயில்வே மினிஸ்டர் பேச விரும்புகிறார் அப்படின்னாரு. அவர் எடுத்தெடுப்பிலே தமிழில் பேசுகிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள்னாரு. பிஜேபியின் கொள்கையை எதிர்ப்பது என்பது வேறு, தனிநபர் உறவு என்பது வேறு. கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் மம்தா மற்றும் காங்கிரசுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட இந்தியா கூட்டணி என்று வரும்போது ஒன்றாக நிற்கிறார்கள் என்றும் திருமாவளவன் கூறினார். திருப்பூர் அருகே சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். திருப்பூர் அருகே கார் மீது டீசல் டேங்கர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 6 பேர் உயிரிழந்தனர். சேலம் சாமிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முகிலன், மனைவி ஹேமா, தந்தை ஈஸ்வரன், தாய் திருமகள், பாட்டி சிவகாமி மற்றும் குழந்தைகள் ஸ்ரீநித்து, கணேஷ் ஆகியோருடன் பல்லடம் பகுதியில் உள்ள உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தங்கள் காரில் சென்றார். துக்க நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது ஊத்துக்குடி அருகே காக்காப்பள்ளம் என்ற இடத்தில் எதிரே வந்த டீசல் டேங்கர் லாரி ஒன்று பயங்கரமாக கார் மீது மோதியது. லாரி மோதிய வேகத்தில் கார் முற்றிலும் நொறுங்கியது. இந்த கொடூர விபத்தில் காரில் பயணித்த 6 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முகிலனின் மனைவி ஹேமா மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நடந்தவுடன் லாரியை நிறுத்திவிட்டு அதன் ஓட்டுநர் தப்பியோடிவிட்டார். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊத்துக்குடி காவல் நிலையத்தினர் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடல்களை அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தேசிய விருது பெற்ற ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் சென்னையில் காலமானார். அவரது உடல் போரூர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சிவகங்கையைச் சேர்ந்த 56 வயதுடைய செழியன் ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராமிடம் உதவியாளராக பணியாற்றினார். பாலாஜி சக்திவேல் இயக்கிய கல்லூரி படத்தில் ஒளிப்பதிவாளராக அவர் அறிமுகமானார். பரதேசி, தாரை தப்பட்டை, தென்மேற்கு பருவக்காற்று, ஜோக்கர், இரட்டைச்சுடி உள்ளிட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார். இவர் இயக்கிய டூலட் என்ற படம் தேசிய விருது பெற்றது. நாம் தமிழர் கட்சியில் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார். கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செழியன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். இதனையடுத்து அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வடசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு சீமான், செழியனின் குருவான ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம், இயக்குனர் பாலா, நாம் தமிழர் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து மாலையில் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு போரூர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இயக்குநர்கள் பாரதிராஜா, பாக்கியராஜை தொடர்ந்து செழியன் இறந்திருப்பது திரையுலகினரிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழில் பேசுபவர்கள் ஹிந்தியிலும் பேச வேண்டும் என்பதில் என்ன தவறு என்று ஆளுநர் அர்லேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். வட இந்தியாவில் இருப்பவர்கள் தென்னிந்திய மொழியையும், தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் வட இந்திய மொழியையும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியவர் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான பிணைப்பை குறிப்பிட்டார். When I was governor of Himachal Pradesh, I had opportunity to visit Kashi. I was also told that there are many Tamilians here. I talked to them. They told me in fluent Hindi, yes, we are from Tamil Nadu. We have settled here for many years. தொடர்ந்து பேசியவர் தமிழில் பேசுவோர் இந்தியிலும் பேச வேண்டும் என்பதில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பினார். They considered Varanasi or Kashi as their own land. This is the connect that we all have. இந்தியில் பேச தெரிந்தவருக்கு தெலுங்கிலும் பேச தெரிந்திருக்க வேண்டும் என்றும் ஆளுநர் அர்லேக்கர் கூறினார்.
காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு திமுக செய்த துரோகங்களுக்கு முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் சாட்சி என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊடகங்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் என்றார். ஆர்டிகல் 131 படி நம்ம உச்சநீதிமன்றத்தில் காவிரி உரிமையை கோரி நம்ம போட்ட சட்டத்தை எதை யார் சொன்ன அழுத்தத்தின் பேரில் அப்போ இருந்த ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் பேரில் திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கும் சொல்லாமல் வாபஸ் வாங்கினார். 1974 அந்த 50 வருஷ கான்ட்ராக்டை புதுப்பிக்காமல் விட்டார். இது மாதிரி பல துரோகத்தை திரு கருணாநிதி அவர் செஞ்சிருக்கிறார். காவேரி விவகாரத்தில் திமுகவும் கருணாநிதி அவர்களும் செய்த அனைத்து துரோகத்துக்கும் மீண்டும் சொல்றோம், திரு துரைமுருகன் அவர்கள் தான் ஒரே சாட்சி. தொடர்ந்து பேசிய அவர் கரூர் சம்பவம் நிகழ்ந்ததும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் ஆளாக சென்றது எப்படி என கேள்வி எழுப்பினார். எங்களை உள்ளே விடாமல் அங்கிருந்து அனைத்து தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களையும் அடித்து விரட்டியது யார்? அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியை வச்சு இந்த விஷயத்தை எல்லாம் செய்ய வச்சது யார்? காவல்துறை அனைத்தையும் வச்சு அப்ப இருந்த ஒரு டீமே வச்சு இவர்கள் நிறைய ஆதாரங்களை அளித்தார்கள். இதற்கு செந்தில் பாலாஜி கூட இருந்தார். பரந்தூர் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் நிர்மல்குமார் கூறினார்.